ஆனா விஜய் வந்து இஸ் எ கிரவுட் புல்லர். அதை பீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவரும் இல்லை. ஆனா ஏற்கனவே வந்து தாவேக்காக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. இந்த சுற்றுப்பயணம் போகும்போது அவரே வந்து பேசினார். அதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது கரூர்ல போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் பண்றாருன்னா அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. என்னதான் கரூர்ல வந்து திமுக இருந்தாலுமே அது ஒரு செந்தில் பாலாஜியோட கோட்டையா தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல விஜயால ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிட முடியுமா? அதுக்கு ஏன்னா நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுப்பாங்க. நெருக்கடிகள் கொடுப்பாங்க, நிர்பந்தங்கள் கொடுப்பாங்க, மக்களை போக விடாமல் தடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்வாங்க. செந்தில் பாலாஜி அதுல எக்ஸ்பர்ட்டுங்க. இது மாதிரி எல்லாம் பண்றதில்ல. அந்த நாள்ல தான் தாவேக்கால இருந்து சில முக்கிய பிரமுகர்களை திமுகல இணைப்பாரு. இது மாதிரிலாம் ஷால் போட்டு துண்டு போட்டு இணைக்கிற வேலை இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆனா விஜய் வந்து இஸ் எ கிரவுட் புல்லர். அதை பீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவரும் இல்லை. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அது வந்து கூட்டம் கூட்டுறதுல ஒண்ணும். அதே போல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. நீங்க ஜனநாயக ரீதியா தேர்தல் பிரச்சாரம் பண்ணவோ மக்களை